வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த சில வருடங்களா உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு காரணங்களுக்காக இந்த நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா எந்த நாட்டிற்கு பிரம்மோஸ் மிசைலை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராட்டஜிக்கலா பல கணக்குகளை போட்டுதான் காய் நகர்த்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னும் கூடிய விரைவில் 2 நாடுகளுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க? பிரம்மோஸ் மிசைல் விற்பனைக்கு பின்னாடி இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலா செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? பிரம்மோஸ் மிசைல் விற்பனைய எப்படி நமது எதிரிகளை கவுண்டர் செய்வதற்காக இந்தியா பயன்படுத்துறாங்க? எந்தெந்த நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வரும் காலத்துல வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க? பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து 2வது அப்டேட். முதல்ல பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுடன் இணைந்து ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்க இருப்பது குறித்து சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன விஷயம்? பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் எப்படி இந்தியாவுக்கு ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குறதுல உதவி செய்ய போறாங்க? இதன் மூலமா பிரான்ஸ் மற்றும் இந்தியா எப்படி மிகப்பெரிய அளவுல பயனடைய போறாங்க? இந்தியா சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கும் இன்ஜினை எந்தெந்த விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க? புதிய இன்ஜினோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனா இந்தியாவுடைய அண்டை நாடுகள்ல தங்களுடைய ஆயுதங்களை மிகப்பெரிய அளவுல விற்பனை செஞ்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய ஆயுதங்களை மிகப்பெரிய அளவுல சப்ளை செஞ்சாங்க. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு அதிக கடன் கொடுத்து தங்களோட கடன் வலையில விழ வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ராணுவ தளங்கள் அமைப்பது, கடற்படை தளங்களை உருவாக்குவது போன்ற பல விஷயங்களை செஞ்சாங்க. சீனா செய்த இந்த வேலைகள் அனைத்தும் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டவை. இந்த விஷயத்தை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து சீனாவுக்கு எதிராக செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் திட்டத்துல ரொம்பவும் முக்கியமான பல விஷயங்களை இந்தியா செஞ்சாங்க. அதாவது இந்தியா லுக் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி மூலமா சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுடனான தன் ராணுவ உறவை மிகப்பெரிய அளவுல இந்தியா அதிகரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வர்த்தக உறவையும் இந்தியா அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவோட ஆதிக்கத்தால் கடுமையா பாதிக்கப்பட்ட நாடுகள். குறிப்பா சொல்லணும்னா பிலிப்பைன், வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற சிறிய நாடுகள் சவுத் சைனா சி பகுதியில சீனாவுடைய அத்துமீறல்களை சமாளிக்க முடியாம திணறி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா இந்த லுக் ஈஸ்ட் பாலிசிய ரொம்ப அக்ரெசிவா ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்தியாவுடனான தங்களுடைய ராணுவ உறவை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நாடுகள் அப்படின்னா பிலிப்பைன், இந்தோனேஷியா, வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகள் தான். இந்த நாடுகள் இந்தியாவுடன் பல ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாங்க. பிலிப்பைன் 2022ல இந்தியாவிடமிருந்து 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சாங்க. இந்த விஷயத்தை பிலிப்பைன் எதற்காக செஞ்சாங்கன்னா சவுத் சைனா சி பகுதியில பிலிப்பைனுக்கு சொந்தமான பகுதிகளை சீனா தற்போது சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் கடற்படை கப்பல்களை அந்த பகுதியில ரோந்து செல்ல விடாமல் தடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை கவுண்டர் செய்வதற்கு தான் பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைலை வாங்கி தங்கள் படையில் இணைச்சாங்க. பிலிப்பைன் கடற்கரை
மற்றும் போர்க்கப்பல்கள்ல இருந்து எதிரி கப்பல்களை தாக்குதல் நடத்துவதற்காக இந்த பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்களோட மரீன் காப் படையணியில இணைச்சாங்க. இந்த விஷயம் சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. இந்த சூழ்நிலையில பிலிப்பைனோட ராணுவமும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையை முடிச்சிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வாங்கிய பிரம்மோஸ் மிசைல்களோட எண்ணிக்கையை விட பிலிப்பைன் ராணுவம் அதிக எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா சொல்லப்படுது. முதல்ல 2 ஸ்குவாட்ரான் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு தான் திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஆனா தற்போது 9 ஸ்குவாட்ரான் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருக்காங்க. இந்த விஷயம் பிலிப்பைன் முப்படைகளோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி தங்கள் படையில் இணைப்பது சீன கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிலிப்பைன் கடல் எல்லைக்குள் அத்துமீறி சீன கப்பல்கள் நுழைந்தால் பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி அந்த கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அடுத்து இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருப்பது இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே நிகழ்ச்சியில கலந்துக்கிட போறாரு. இந்தோனேஷியன் பிரசிடென்டோட இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தோனேஷியா கிட்டத்தட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க போறாங்க. இந்தோனேஷியாவுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையில ரஷ்யா ரொம்பவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்காங்க. இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே கடந்த 7 வருடங்களா பிரம்மோஸ் மிசைல் தொடர்பான பேச்சுவார்த்தை பல கட்டங்களா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனா தற்போதுதான் இரு நாடுகளும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல் விற்பனை தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் இந்தியன் ஓஷன் ரீஜியனோட பவர் பேலன்ஸே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிலிப்பைனுக்கு அடுத்து இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைலை வாங்கி தங்களோட கடற்படையில தான் இணைக்க போறாங்க. இந்தோனேஷியாவும் பிலிப்பைன் போன்று சீன கடற்படைக்கு எதிராக தான் இந்த மிசைலை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதனால வரும் காலத்துல சீன கடற்படை சவுத் சைனா சி பகுதியில முன்பு செயல்பட்டது போன்று ரொம்ப அக்ரெசிவா நடந்துகிட முடியாது. அப்படி சீனா அக்ரெசிவா நடந்துகிட்டாங்கன்னா இந்தோனேஷியாவால திருப்பி சீன கடற்படை கப்பல்களை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம சமீப காலங்கள்ல இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதனால சீனாவுடன் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்தியா கண்டிப்பா அதுல தலையிடுவாங்க. இது போன்ற பல கணக்குகளை வச்சுதான் இந்தோனேஷியா இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க. இந்தோனேஷியாவுக்கு அடுத்து வியட்நாம் மற்றும் மலேசியாவும் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. மலேசியா தன்னுடைய Su-30 விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியன்ட் மிசைலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வியட்நாம், பிலிப்பைன், இந்தோனேஷியா போன்று தங்களோட கடற்பகுதிகளை பாதுகாப்பதற்கு பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைலை தான் வாங்க போறாங்க. இதனால சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் பிரம்மோஸ் மிசைலை வாங்கி தங்கள் படையில் இணைச்சாங்கன்னா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா தன்னோட பிரம்மோஸ் மிசைல்களை சீனாவின் எதிரி நாடுகளுக்கு சப்ளை செய்வதன் மூலம் சீனாவை பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தி இந்தியா சுற்றி வளைச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்திய ராணுவத்தோட வெஸ்டர்ன் கமாண்ட் பிரம்மோஸ் மிசைல அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருந்து வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையின் போது இந்திய ராணுவத்தோட முக்கியமான அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன செய்ய முயல்றாங்கன்னா அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருந்து சவுத் சைனா சீயோட இறுதியில இருக்கக்கூடிய பிலிப்பைன் வரைக்கும் பல நாடுகளுக்கு பிரம்மோஸ் மிசைல விற்பனை செய்ய முயற்சி செய்யறாங்க. இதன் மூலமா சீனாவுடைய 80% ஆயில் இம்போர்ட் நடக்கக்கூடிய முக்கியமான சீரூட் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிரம்மோஸ் மிசைல விற்பனை செய்யறாங்க. இது சீனாவின் பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். பிரம்மோஸ் மிசைல்களை சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு விற்பனை செய்வதன் மூலம்
மூலம் இந்தோ பசிபிக் ரீஜன்ல சீனாவின் ஆளுமையை குறைக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் ரொம்ப அக்ரெசிவா பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பிரான்ஸ் நாட்டோட முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனமான சஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுடைய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தோடு இணைந்து ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை டெவலப் செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜின் இந்தியாவுடைய ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டுக்காக உருவாக்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுடைய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தோடு இணைந்து 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஹை த்ரஸ்ட் இன்ஜினை தயாரிக்க போறாங்க. சஃப்ரான் நிறுவனம் இந்தியாவோடு இணைந்து தயாரிக்கும் ஹை த்ரஸ்ட் இன்ஜின் முற்றிலும் ஒரு புதிய இன்ஜினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் M88 இன்ஜினோட கோர் காம்பனன்ட்ஸ் எதையுமே இந்த புதிய இன்ஜின்ல பயன்படுத்த போறதில்ல அப்படின்னு சஃப்ரான் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆம்கா விமானத்திற்காகவே பிரத்யேகமா இந்த இன்ஜின் தயாரிக்கப்பட உள்ளதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு தேவையான பல தொழில்நுட்பங்கள் புதிய இன்ஜின்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக உருவாக்கப்படும் இன்ஜினை வரும் காலத்துல 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு அப்கிரேட் செய்து கொள்ளும் வகையில டெவலப் செய்ய போறாங்க. குறிப்பா புதிய இன்ஜின்ல அட்வான்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ், ப்ரொபல்ஷன் எஃபிஷியன்சி, இன்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இதுல ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னன்னா புதிதாக டெவலப் செய்யப்படும் இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்தியாவுடைய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்திடம் இருக்கும். இதனால வரும் காலத்துல இந்த இன்ஜினை மாடிஃபை செய்வதற்கும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் சஃப்ரான் நிறுவனத்திடம் இருந்து எந்த ஒப்புதலையும் இந்தியா வாங்க தேவையில்லை. சஃப்ரான் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா புதிதாக தயாரிக்கப்படும் இன்ஜின் வெறுமன ஆம்கா விமானத்திற்காக மட்டும் தயாரிக்கப்படல. இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2, கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட உள்ள TEDBF, தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானம் போன்ற பல விமானங்கள்ல இந்த இன்ஜினை பயன்படுத்தி கொள்ளும் வகையில உருவாக்க போறாங்க. இதனால இந்தியா மற்றும் பிரான்ஸ் இணைந்து தயாரிக்கும் இந்த புதிய இன்ஜின் அடுத்த 10 வருடங்கள்ல 1000க்கும் மேற்பட்ட இன்ஜின்கள் இந்தியாவுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குளோபல் டிஃபென்ஸ் மார்க்கெட்ல இந்தியாவுடைய நிலையை இரு நாடுகளுக்கும் இடையில் போடப்படும் இந்த இன்ஜின் தயாரிப்பு ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.